ப்ரெக்னென்சியில் கான்ஸ்டிபேஷனுக்குனால நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. இந்த மலச்சிக்கல்னால என்ன இஷ்யூஸ்ன்னு பார்க்கலாம். கான்ஸ்டிபேஷன் வந்து பேபியும் ப்ரெக்னென்சியும் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது. நாங்கள் முக்கி போகிறேன் டாக்டர், அதனால் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ப்ரெக்னென்சியில் கான்ஸ்டிபேஷன் வரதுனால அபார்ஷன் ஆகாதுங்க. உங்களுக்கு தான் அது கஷ்டத்தை கொடுக்கும் தவிர்த்து ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கீப் யோர் செல்ஃப் வெல் ஹைட்ரேட்டட். மினிமம் 3 liters ஆஃப் தண்ணி குடிங்க. சம்மரில் இன்னும் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. செகண்ட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. மினிமம் 2 bowls per day. ஃப்ரூட் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணிட்டு கட் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க. தேர்ட் வந்து நட்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், சிக் பீஸ், கொண்டக்கடலை, இதெல்லாம் வந்து மினிமம் பர் டேக்கு ஒரு சர்விங்காவது எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணிடலாம். இதையும் மீறி உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்ததுன்னா உங்கள் டாக்டர்ஸ் சிரப்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, ட்ரக்ஸு. இதெல்லாம் சேஃப் இன் ப்ரெக்னென்சி. இப்படி இல்லாமல் சில பேருக்கு ஃபர்தராக ஃபிஷர் நானோ, அதாவது ப்ரெக்னென்சியில் மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருந்து பைல்ஸ் மாதிரியோ இல்லை ஃபிஷர் மாதிரியோ வரலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் கியூர் ஃபார் திஸ். தேங்க்யூ.